அழகான ஒரு மலைவாழ் கிராமம். எவ்வளோ அழகா இருக்கு. அன்பான இருக்கிற ரசிகர்களே, உங்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஜிப்சி கமல். கர்ணன் தப்பனா மரணன்ற மாதிரி வா. நான் வந்து இந்த எட்ஜில் இருக்கிறேன். கிட்டத்தட்ட ஒரு 150 அடிக்கு இன்னும் ஜாஸ்தியாக இருக்கும் இந்த இடமெல்லாம். ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது. இங்கே இருக்கிற மக்கள்லாம் ரொம்ப நல்ல மக்கள். காலகாலமாக வந்து இயற்கையை வந்து நேசித்து பாருங்கள். ஒரு பம்பு செட்டு, ஆற்றுலேருந்தே தண்ணி எடுக்கிறதுக்காக ஒரு பம்பு செட்டு பண்ணி பாருங்கள். இது வந்து என்னென்னா இந்த அணை நிறைஞ்சுதான் நமக்கு வந்து வாழ்க்கையில் பணத்தை மட்டுமே தேடி ஓடுறாங்கள்ல. இங்கே சம்பாதிச்சு எல்லாமே இங்கேயே விட்டு தான் போகணும். நண்பர்களே, இந்த அருமையான கோடைகால மதிய வேலையில் என்னோட இந்த பயணத்தில் நீங்களும் என்னோட சேர்ந்து பயணிக்கிறதுக்கு வந்ததுக்காக ரொம்ப நன்றி. நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, ஒரு நீர்வீழ்ச்சியை தேடி இந்த பயணத்தை பண்ண போகிறோம். ஒரு காட்டுக்கு நடுவில் ஒரு மலை வாழ் கிராமத்தை ஒட்டி ஒரு அருமையான நீர்வீழ்ச்சி தேடி தான் இந்த பயணத்தை பண்ணிகிட்ருக்கோம். இது வந்து மழைக்காலம் கிடையாது. இந்த நீர்வீழ்ச்சியில் தண்ணி இல்லாமலாம் போகலாம். இருந்தாலும் தண்ணி இல்லாமல் அந்த நீர்வீழ்ச்சியை பார்த்துட்டு அந்த அழகான இயற்கையை நம்ம வந்து ரசிச்சுட்டு அந்த காட்டுக்குள்ள ஒரு சாகச பயணம் மாதிரி, ஒரு நடைப்பயணம், ஒரு மலையேற்ற பயணம் மாதிரி பண்ணிட்டு திரும்பி வரப்போறோம். வாங்க போவோம். இந்த இடத்துக்கு முதல்ல நமக்கு வழி சொன்னவர் இவர் தான். அந்த அண்ணன் பேர் சீனிவாசன். பின்னாடி பார்த்தீங்களா அழகாக ஒரு 4-5 மாமரம் இருக்குது. அப்புறம் அந்த பயிர் பார்த்தீங்கன்னா அது என்ன பயிர்னா இந்த மாட்டுக்கு போடுற ஒரு தீவன பயிர். ரொம்ப அழகாக இருக்குது. ஒரு கிராமத்தில் நின்றுட்டு இருக்கேன் லிஃப்ட் கேட்கறதுக்காக. அந்த நீர்வீழ்ச்சி ஒன்று இருக்குங்க. அந்த நீர்வீழ்ச்சி போய் நம்ம பார்ப்போம். தண்ணி வருதா இல்லை தெரியல. எதுவும் வண்டியே வரலையே. பைக் ஒன்று லிஃப்ட் கேட்டேன். அவர் வந்து பக்கத்தில் தான் ஒரு ஊருக்கு போகிறேன், அந்த ஊருக்கு போகல அப்படின்னாரு. அந்த ஊரில் போய் இறங்கிட்டு ஆக்சுவலாக 2 கிலோமீட்டர் உள்ளே போகணும். நம்ம போவோம், முயற்சி எடுத்து போய் ஹாப்பியாக பார்ப்போம். தண்ணி வந்ததுன்னா லக்கு, இல்லைனாலும் அந்த இடத்த மட்டும் நல்லா ஷூட் பண்ணிவிட்டு அந்த இடத்துல இயற்கையை என்ஜாய் பண்ணிவிட்டு ஃபேமிலிஸாக வர்றவங்களுக்கு இது ஷூட்டபுளாக இருக்கா இல்லைன்னு பார்த்து சொல்கிறது தான் போயிட்டுருக்கோம். ஆக்சுவலாக பஸ் எதுவும் கிடைக்கல, போயிட்டுருக்கோம். அண்ணன் தான் வந்து அண்ணன் பேர் விஷ்வா லிஃப்ட் கொடுத்தாரு. பக்கத்தில் ஒரு ஊர் வரையும் போகிறேன், அங்கேருந்து வேற வண்டி பார்த்து போகலாம் அப்படின்னு சொன்னார். லிஃப்ட் ஏறி போயிட்டுருக்கோம் பைக்கில். அண்ணா ஹாய் சொல்லுங்க. பாருங்க, பேர் சொல்லுங்க. சங்கரண்ணா. ஓகே ஓகே. சங்கரண்ணா லிஃப்ட் கொடுத்தாரு. போயிட்டுருக்கோம். போயிட்டு அந்த இடத்துல இருந்து 1 கிலோமீட்டர் நடக்கணுமா, நம்ம நடந்துருவோம். தேங்க்யூ. பேர் சொல்லுங்க ப்ரோ. கிரண். சங்கரண்ணா தானே? ரொம்ப நன்றிண்ணே. ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து ஆக்சுவலாக தெலுங்குல எழுதிருக்கு, நான் படிக்கிறேன். செலிமிச்சேனு தாண்டா. ஸோ இது வந்து மலைவாழ் கிராமம் ப்ளஸ் அந்த செலிமிச்சேனுன்றது தான் அந்த ஒரு நீர்வீழ்ச்சியோட பேரும். ஃப்ரெண்ட்லி ஃபால்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அழகான ஒரு மலைவாழ் கிராமம். எவ்வளோ அழகாக இருக்குது. ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது. இங்கே இருக்கிற மக்கள்லாம் ரொம்ப நல்ல மக்கள். பாருங்க, ஒரு சூப்பரான ஒரு சேவல். ஃபால்ஸுக்கு இந்த ரூட்டில் நடந்து போனோம். அதுக்கு முன்னாடி அக்கா அது ஒரு வீடியோ எடுத்துக்கலாமா? அக்கா சூப்பராக இருக்குது சேவல். அழகாக இருக்குது சேவல். ஃப்ரெண்ட்ஸ், அப்போ அந்த ஊரில் இறங்கினேன். அந்த ஊரில் இறங்கி இப்படி பள்ளத்தில் போகணுமா. தம்பி கிரண் வந்து நம்மளை கூப்பிட்டு போகிறாரு. புது ஃப்ரெண்டு, 10th முடிச்சிருக்கிறாரு. அடுத்து வந்து +1 சேர போகிறாரு. பயாலஜி குரூப்பில் சேர போகிறாரு. தம்பி தான் இன்றைக்கி நம்மளோட வர போகிறாரு. కిరణ్ హాయ్ சொல்லு కిరణ్. పీస్ఫుల్గా ఉంది కదా ఊరంతా, అందంగా పీస్ఫుల్గా. சரி, இதுக்கு மேலே போதும். நம்ம வந்து அங்கே போயிட்டு வாட்டர் ஃபால்ஸ் கிட்ட நிறைய வீடியோ எடுப்போம். ஏன்னா ஸ்டோரேஜ் கம்மியாக இருக்கும். ரொம்ப அழகான ஊர் இது. நடந்து போயிட்டு வாவ்,
செம்ம சைக்கிள், பிரேக் கேம் లేదు ఫ్రెండ్స్. కిరణ్ ఇట్లా పోవాలి కదా దారిలో పోయి ఆడపైన అప్పులో. ఓకే ఫ్రెండ్స్, இதில் போய் ஆக்சுவலாக பைக் எடுத்துகிட்டு வந்துருக்கலாம், நான் பைக்கெலாம் வந்தேன். அதில் போய் அந்த அப்பில் தான் அந்த வாட்டர் ஃபால்ஸ் போகலாம் வாங்க. హాయ్ నా పేరు భాస్కర్, నా పేరు బి తారక్ నాయక్. సూపర్, భాస్కర్ తారక్ నాయక్ కదా. ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் வாட்டர் ஃபால்ஸா. வந்துட்டோம், ஆனால் கீழே எல்லாம் இறங்க முடியாது, ரொம்ப டவுனு அப்படின்னு சொல்கிறான் தம்பி கிரண். வா, இந்த இடத்துலாம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஆகா, நான் அப்படியே கவர் பண்ணுறேன் இருங்க. என்ன இடம் இது! ஃபால்ஸில் தண்ணி இருக்காது கண்டிப்பாக, இருந்தாலும் ஃபால்ஸை பார்த்துடணும் அப்படின்னு ஒரு ஆசை. ஆனால் கீழே போய் கீழே இருந்து எடுக்கலாம் அப்படின்னா முடியாது, ரொம்ப டவுனாக இறங்கணும். இதில் வீட்டில் போய் கையில் குட்டி இது ஏறும்ல, வீட்டில் ஏறலாம். சிட்டி வாழ்க்கையில் வந்து இருக்கிற அந்த ப்ரெஷருக்கு டென்ஷனுக்கோ இவ்வளோ அழகான பீஸ்ஃபுல்லான ஒரு இடத்துக்கு வர்றதுக்குள்ள எல்லா ப்ரெஷரும் குறைஞ்சிடுச்சு. அப்படியே சும்மா தானே 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 நான் அப்படின்னு போயிட்டே இருக்க வேண்டியதான் விஜய் சேதுபதி மாதிரி. கிரணுக்கு ரொம்ப தேங்க்ஸ், தம்பி வந்து நமக்கு வழி காட்டுறான். வழி ரொம்ப செம்மையாக இருக்குது. ஆனால் இன்னொரு இடம் இருக்குது, அந்த வாட்டர் ஃபால்ஸோட கீழே போய் பார்க்குறதுக்கும் இருக்கான். நான் இப்போதைக்கு இதை போடுவோம். இது ஒரு நமக்கு ஒரு அட்வென்ச்சர் மாதிரி, ட்ரெக்கிங் அட்வென்ச்சருக்காக போயிட்டுருக்கோம். இட்லட்டு போச்சா, 2 வழி இருக்குது, இதில் போகிறோம். இதுதான் உண்மையான ட்ரெக்கிங், அட்வென்ச்சர் ட்ரெக்கிங். என் கூட பண்ணோம்னா வாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஜிப்சி கமல் ஆல்வேஸ் வெல்கம். ஜிப்சி கமல் ஆல்வேஸ் வெல்கம்ஸ் யூ. ஸ்பெல்லிங் தப்பாக சொல்லிட்டேன், கிராமர். பார்த்தீங்கன்னா இது ஒரு செம்ம அட்வென்ச்சரு. போய் நம்ம வந்து நல்ல ஒரு ட்ரெக்கிங் இன்றைக்கி. உடம்புக்கும் நல்லது, மனசுக்கும் நல்லது, இதயத்துக்கும் நல்லது. ஆஹா, சூப்பராக இருக்குது இந்த இடம். கொஞ்சோண்டு தண்ணி, இந்த நாணல்லாம் இருக்குது, அப்படியே தண்ணி போகுது. இது கிடையாது வாட்டர் ஃபால்ஸு, இன்னும் வாட்டர் ஃபால்ஸ் அங்கே இருக்குது, அங்கே போகணும் அந்த டவுனுக்கு. இங்கே சும்மா அப்படியே நடந்து போயிட்டுருக்கு. వెళ్దాం, అది ఓకేనా? మీరు వర్షం పడేటప్పుడు నీళ్ళు వచ్చినప్పుడు వస్తాను నేను, మీ నంబర్ తీసుకుని ఫోన్ చేసి మనమందరం వచ్చి ఇక్కడ బాగా హ్యాపీగా ఒక అడ్వెంచర్ లాగా చేసేసి పోదాం. వా, ఇంత డౌనా? అవునా? வா, இவ்வளோ பள்ளமா? வா, நல்ல வேலை கிரண் சொன்னால் நமக்கு இதெல்லாம் போக முடியாது, நான் பயங்கர டவுனு பள்ளம். வரணும், இன்னொரு வழி இருக்கான் அந்த பக்கம், அந்த சைடு ஏதோ ஒரு ஊர்லேருந்து வந்து இது வழியாக வரணும். இப்படி அதுவும் வந்து முடியாது. இப்போதைக்கு இதை வீடியோ எடுப்போம். பல்லா வெங்கி மாஸ்டர் சேனல் அப்படின்னு போட்டிருக்காங்க. எங்கே பார்த்தாலும் பாட்டில் அடிச்சு போட்டிருக்காங்க, அதுதான் கொஞ்சம் இதாக இருக்குது. ఇదేనా కుట్టి వాటర్ ఫాల్స్? ఇదేనా? నీళ్ళు లేదంటే. ఓకే, లేదు నేను ఒక వీడియోలో చూసినప్పుడు అట్లే దుముకుతా ఉన్నట్లు. ఇందులోనేనా? ఎక్కడ? కింద ఉంది, అటు కింద ఉంది. ఓకే ஓகே. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அன்பான இருக்கிற ரசிகர்களே, உங்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஜிப்சி கமல். இன்னைக்கு ஒரு சூப்பரான அட்வென்ச்சர் பண்ணியிருக்கோம். செம்மையாக ஒரு ட்ரெக்கிங் பண்ணி செம்மையான ஒரு நேச்சர் பிளேஸு. நம்மளோட லைஃப், நம்மளோட இந்த ப்ரெஷர் ஸ்ட்ரெஸ் எல்லாம் குறையிற மாதிரி ஒரு செம்மையான ஒரு நேச்சருக்குள்ளே ஒரு அட்வென்ச்சர் பண்ணி ஒரு சாகச பயணம் மாதிரி நடந்து வந்து அதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்த நம்ம தம்பி கிரண் வந்து கூப்பிட்டு வந்தார். இதுதான் வந்து ஒரு வாட்டர் ஃபால் ஆந்திராவில் இருக்குது. இது எந்த ஊர்கிட்ட இருக்குன்னா வீரநமலை அப்படின்ற ஊர், பல்லா வீரநமலை அந்த ஊருக்கு நடுவில் இருக்குது. இதோட பேர் என்னென்னா செலிமிச்சேனு வாட்டர் ஃபால்ஸ். செலிமிச்சேனுன்னா ஃப்ரெண்ட்லி ஃபால்ஸ்ன்னு சொல்லுவாங்க இங்கிலீஷில். நிறைய பேர் வீடியோ போட்டிருப்பாங்க, நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஆனால் நாங்கள் இப்போ வந்து தண்ணி இல்லாத நேரத்தில் வந்துட்டோம். இருந்தாலும் சூப்பராக இருக்குது, இந்த ட்ரெக் பண்ண ஒரு அட்வென்ச்சர் சூப்பராக இருக்குது. நான் வந்து இந்த எட்ஜில் இருக்கிறேன், கிட்டத்தட்ட ஒரு
150 அடிக்கு இன்னும் ஜாஸ்தியாக இருக்கும் இந்த இடமெல்லாம். பார்த்தீங்கன்னா எல்லாமே செம்மையாக இருக்குது. இன்னும் அந்த மழை வந்த நேரத்தில் வந்தீங்கன்னா இதெல்லாம் செம்மையாக தண்ணி போயிட்டே இருக்குமா. அதே போல் இந்த இடத்துக்கு மேலேருந்து தான் இது இறங்கவும் முடியாது, ரொம்ப டீப்பாக இருக்குது. இன்னொரு வழி வந்து அந்த பக்கம் இருக்குதா, அந்த பக்கம் வந்தால் கீழே இருந்து பார்க்கலாம் வாட்டர் ஃபால்ஸ்ன்னு. இன்னொரு நாளைக்கு மழை வர்றபோது நம்ம வரலான்னு இருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். இதான் வந்து நம்மளை வந்து ஒரு சின்ன அட்வென்ச்சர் உங்களுக்காக, நம்மளோட இயற்கை ரசிகர்களுக்காக ஜிப்சி கமல் யூடியூப் சார்பாக இன்னைக்கு வந்து நமக்கு டைம் கிடைச்சி அதனால இதை பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கோம். நான் கிட்ட வந்து காட்டுறேன் கேமராவில். சுத்தமாக அப்படியே போயிட்டு அந்த இடத்துல சாப்பிட்லான்னு வெளியில் சாப்பிட்றதோட இது பெஸ்ட்டு பாருங்கள். புரியுதா? என்னென்ன இருக்குது, பிஸ்தா, பாதாம், முந்திரி எல்லாம் எடுத்துகிட்டு வந்திருக்கோம், சாப்பிட போகிறோம். ஜிப்சி ஃபேமிலி மன்னிக்கணும். ஆக்சுவலாக என்ன ஆச்சுன்னா இது மைக் ப்ராப்ளம் ஆகிட்டுக்குது இந்த இடத்துல. அங்கே உட்காந்து பேசுனதெல்லாம் ஒன்றுமே வரல, ரெக்கார்ட் ஆகலை. அதனால சரி இது மட்டும் அந்த கிட்ட வந்து அந்த காட்டுறது மட்டும் தான் ரெக்கார்ட் ஆகிருக்கு. போதுமா? சரிதா? అందమైన చోటు, బ్యూటిఫుల్ ఫారెస్ట్ ప్లేస్. இது வந்து ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இந்த மரம் இருக்குது பார்த்தீங்களா, இதுதான் சவுக்கு மரம்னு சொல்லுவோம். நாங்கள் சின்ன வயசில் விறகு அடுப்புக்கு விறகு பெருக்க போவோம். அப்போது கயிறு இல்லைன்னா கட்டுறதுக்கு, கட்டு இல்லைன்னா சும்மா அந்த விறகு சமையல் கட்டுறதுக்கு இந்த பட்டையை உரிப்போம். சவுக்கு பட்டை உரித்து சும்மா கட்டி விட்டால் சும்மா ஸ்ட்ராங்காக நிற்கும். இது அப்புறம் வந்து கட்டுக்கொடின்னு ஒன்று இருக்கும், சில இடத்துல கிடைக்கும். காட்டில் கட்டுக்கொடி நிறைய இடத்துல படர்ந்துட்டுருக்கும். அந்த கட்டுக்கொடியை வந்து கட் பண்ணி கட்டிட்டு வருவோம் நேச்சுரலாக, கயிறு இல்லைன்னா. மரம் பாருங்கள் எவ்வளோ பிரச்சனைகளுக்கு நடுவிலும் ஒரு பூ பூக்க தானே செய்யுது அப்படின்னு பிரபஞ்சன் சொல்லியிருப்பாரு. அவர் சொன்ன கூற்றுக்கு ஏற்றவாறு இந்த மரம் பாருங்க, இந்த இவ்வளோ பெரிய மரம். இந்த மரம் வந்து அதோட வேறு எப்படியெல்லாம் போயிருக்கு. நான் திரும்ப கீழே போய் காட்டுறேன் பாருங்க. அங்கே இருக்க மரம், இங்கே கல்லுங்கெல்லாம் இருக்கா, பட் பாருங்கள் இங்கே பாருங்கள் வேறு தெரியுதா? இங்கேருந்து ஊர்ந்து போயிருக்கு, இப்படி ரிட்டர்ன் வந்திருக்கு வேறு வந்து இந்த கல்லுக்குள்ளே போய், கல் தான் இருக்காங்க ஆனால் அங்கே பார்த்தீங்கன்னா மரம் அங்கே போய் பெரிய மரமாக வளர்ந்து நிற்கிது. இதுதான் வாழ்க்கையோட தார்பை, தார்பை. இதில் ஏதோ பூ இருக்குது பாருங்கள், அழகாக இருக்குது, ரொம்ப அழகாக இருக்குது பூ. செலுமிச்சேன்னா கோவிந்தப்பள்ளி அந்த பக்கம் இருக்குது, வீரமலை கட்டை. வந்துடுறேன் அவ்வளோதான், ரிட்டன் கிளம்பிட்டேன். இல்லைம்மா ரிட்டன் கிளம்பிட்டேன், வந்துடுறேன். பிரியாணி ஆயிடுச்சா? சூப்பர், அப்போ வந்துடுறேன். எப்படியும் ஒரு 3/4 மணி நேரம் ஆகும், 1 ஹவரே ஆகும் சொல்லப்போனால். சரியா? ஆட்டோவில் போகணுமா, ஷேர் ஆட்டோவில், அப்புறம் பைக் லிஃப்ட் கேட்டு. கெத்து இல்லை? பட்ஜெட் ட்ரிப்புனா என்ன சும்மாவா? புரியல, என்ன பற்றி வருது? லோக்கலாக போகிறதா? இல்லை லோக்கலான்னா நமக்கு அது ஒரு அட்வென்ச்சர் மாதிரி. லோக்கலாக சுற்றுறது, லிஃப்ட் கேட்டு போகிறது, அந்தந்த ஊருக்கு வந்தால் அந்தந்த இது வந்துடுது. இருக்கட்டும், என்ஜாய் பண்ணலாம் விடு. நீ பேசுறதெல்லாம் இப்போ வீடியோவில் வரும், ஏன்னா ரெக்கார்டிங் ஓடிட்டுருக்கு. பரவாயில்லையா? சரி வச்சுட்டா கிளம்புறேன், ரிட்டன் கிளம்பியாச்சு. ஓகே பாய். அப்பா இறங்கிறதுக்கு இவ்வளோ கஷ்டமாக இருக்குங்களா?
கிரண் உக்காந்துட்டான். அவங்க வந்து லோக்கலில் இதே ஊரில் இருக்கிறாங்க, அதனால நிறைய பார்த்துட்டாங்க. நம்ம அப்படியே கொஞ்சம் இறங்குவோம். பட் ரொம்ப ஸ்கிடியாக இருக்குது பாருங்கள், ஸ்லிப்பரியாக இருக்குது. ஜஸ்ட்டு ஏதாவது ஒரு ஸ்டெப்பு மிஸ் ஆனாலும் கீழே தான். கிரவுண்ட் ஃப்ளோரில் போய் நம்மளால் நிற்போம். எப்படியும் தண்ணி தான், இப்போ வாட்டர் ஃபால்ஸில் தண்ணி தான் வரல. இதையாவது எடுப்போம் வீடியோ. ஜாலியாக சின்னதாக ஒரு அழகா போதும் கிந்தா. சரி, கீழே போகலான்றான் தம்பி. வாங்க போகலாம். கர்ணம் தப்புனா மரணன்ற மாதிரி வா பாருங்க, இறங்குறோம். தெரியுதா? அதான் வஸ்தாக்கிட்டே இப்போ அந்த இடத்த பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். அங்கே போய் நின்றுட்டானுங்க பாருங்க பசங்க எட்ஜில். ஆனால் ரொம்ப ஸ்லிப்பரியாக இருக்கு. மிஸ் பார்த்து போகணும். கர்ணம் தப்பச்சே மரணம். இது எப்படி இருக்கு இந்த இடம்? இந்த வஸ்தாண்டாக்கிட்டே இருங்க, அங்கே போகலாம். இறங்கி வந்துட்டோம் ஒரு வழியா. அப்பா எட்ஜு கிரண் எக்கடா பாடண்டாரா? அங்கே உக்காந்துட்டாங்க பசங்க. எட்ஜு பாருங்க. ஓ, இதுதான் உண்மையான வாட்டர் ஃபால். இந்த வீடியோ எல்லாம் பார்த்துருக்கேன். இதுதான் சூப்பராக இருக்கு. அப்பா என்ன ஒரு கிளிப்பு தெரியுதா? இந்த இதில் எல்லாம் பார்த்துருக்கேன், அந்த வீடியோ எல்லாம் இந்த வாட்டர் ஃபால்ஸ் தான். இங்கே வந்த பிறகு தான் தெரியுது க்ளீனாக. மைக்கை வேறு கையிலே வச்சுன்னுக்கிறேன். இங்கேருந்து காட்டுறேன் பாருங்க. ஒரு ஃபேமிலி சென்னையிலேருந்து வந்திருக்குறாங்க, தாம்பரத்துலேருந்து. அவங்களும் வந்து பார்த்துட்டு தண்ணி இல்லையே அப்படின்றாங்க. సూపర్ కుట్టి ఇదే కుట్టి కరెక్ట్ కింద పత్తే ఇంకా బాగుంటుంది కదా పోను పోను పోతే ఆడుంటుంది சீப்பா இருக்கா கீழே போனால் இன்னும் சூப்பராக இருக்கும். ஆனால் நிறைய பேர் கை காலை உடச்சிக்கிறாங்களா, காலை கையெல்லாம் உடச்சிக்கிட்டு நிறைய பேர் ఉయిరికే ఆపత இருக்குன்னு சொல்கிறாங்க. నమస్తే అయ్య గారు, మీ పేరు చెప్పండి. నా పేరు శివాజీ నాయక్, ఊరు శివాజీ నగర్ తాండా అంటారు. ఓకే. మా పంచాయతీ చిక్కపల్లి పంచాయతీ వీరనమల. ఓకే, ఓ వెరీ గుడ్, మంచిది మంచిది మంచిది. వాటర్ ఫాల్స్ బాగుంది కానీ నీళ్ళు లేదు, చూసేకి వస్తుంది. నీళ్ళు ఇప్పుడు ఇప్పుడు పడతా ఉంది కాబట్టి వర్షం వచ్చినప్పుడు పోతుంది, మాట్లాడితే వినపడదు. అవును, అంత సౌండ్ ఉంటుంది, నిలబడుకొని మాట్లాడితే వినపడదు. కాకపోతే ఇప్పుడు వర్షం లేకుండా కొంచెం ఆగింది. అవునవును, ఇంకోసారి వస్తాం. టయానికి అయితే భయంకరంగా దూకుతుంది ఉంటుంది. పోయినసారి ఇంతకు ముందు సారి అయితే 3 మంది చనిపోయినారా? అవును, వాటర్ లోయ ఉంది కదా, ఆ లోయలో ఈ పిల్లలు ఏం చేస్తారు, ఇంకొంచెం ముందర పోదాం పోదాం అనేసి శిల్పి తీసుకునేదాన్ని ఇంకొంచెం ముందర పో అని చెప్పేసి ఎప్పుడు నీళ్ళు పోయి 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 జారిపోయి చనిపోతారు. తలకి గీల తగిలిందంటే పంచి కట్టి ఉంటుంది కింద, నీళ్ళు పోతా ఉంటే దీనికి వీడు పోజులకి ఇట్లా జరగకుంటూ పోయేటప్పుడు సరక్కని జారేసింది ఒకసారిగా. ఆడ జారిందంటే సుమారుగా నీకు 170-180 మీటర్లు కింద పడతాడు. 200 మీటర్కి ఒక అవరేజ్గా చెప్తా, అంటే 170-180 మీటర్లు ఒకేసారిగా కిందకి లేరుగా పోయి పడాల్సిందే కింద. చాలా సంతోషం. இன்னும் அங்கெல்லாம் அந்த இடம் இருக்கு பாருங்க, அங்கே தெரியுது. அங்கெல்லாம் வந்து சூப்பராக ஏதோ பெரிய ஃபால்ஸ் இருக்கும் போல இருக்கு. ఏం లేదు మా ఆడ లేదా కుట్టి, అంతా చెట్లే ఉంది. చెట్లేనా? அங்கே ஃபால்ஸ் எதுவும் இல்லையா, வெறும் செடிங்க தான் இருக்கான். కానీ కొండలు మాత్రం ఇంకా బాగా కనిపిస్తుంది. ఆపకపోతేనా? ఆపక మేము ఆడే ఫోన్లో కూర్చొని చూస్తూ ఉంటాము, ఇట్లంతా కనిపిస్తుంది ఫుల్గా కదా. వావ్ సూపర్. సరిపోదాం అయితే, ரிட்டர்ன் ஓகேண்ணா. இந்த அட்வென்ச்சர் பயணம் முடிஞ்சது. வாட்டர் ஃபால்ஸை பார்த்துட்டோம், அந்த தண்ணியில் மழை காலத்தில் இதே இடத்துக்கு வந்து சூப்பராக ஒரு அட்வென்ச்சரு. அந்த வாட்டர் ஃபால்ஸை பார்த்து ஏன்னா ஃபேமிலிஸாக வரலாம், ஏன்னா இந்த எட்ஜ் இந்த கிளிஃப் வரைக்கும் ஃபேமிலிஸாக வந்துடலாம். ஆனால் அதுக்கப்புறம் வந்து ஃபேமிலிஸுக்கு வந்து சேஃப் இல்லை, ஏன்னா திடீர்னு இந்த ரொம்ப பெரிய கிளிஃப் இது, இதுலலாம் வந்து விழுந்தாங்கன்னா அவ்வளோதான். அதனால் அந்த வாட்டர் ஃபால்ஸ் மேலே வந்து ஃபேமிலிஸ் உட்காந்துன்னு அந்த ஓரத்தில்
சாப்பிட்டுட்டு போகலாம். இது ஃபேமிலிஸ் வரதுக்கு சேஃப் தான் என்ன கேட்டால். பட் இறங்குறதுக்கெல்லாம் ஃபேமிலிஸ்க்கு சேஃப் இல்லை. அட்வென்ச்சரர்ஸ்க்கும் இறங்குறதுக்கு பார்த்து இருக்கணும். அட்வென்ச்சரர்ஸ் இந்த சாகச பயணங்கள் பண்ணுறவங்க என்ன மாதிரி அவங்க நான்லாம் இறங்க வேணாம். ஏன்னா கிராமத்தில் பிறந்து வளர்ந்தேன், நிறைய மலைகளில் இருக்கிற இடத்துல தான் பிறந்து வளர்ந்தேன். எனக்கெல்லாம் ஓகே. இருந்தாலும் அந்த ஸ்லிப்பரியாக இருக்கிற இடத்துல பார்த்து இறங்கணும். இன்னொரு நாளைக்கு நம்ம மழை வந்த பிறகு வருவோம், சரிங்களா? சரி, பாய் சொல்கிற குட்டி, போகலாம். பாய் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். நம்மளோட ஜிப்சி கமல் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த இடம் வந்து ஃப்ரெண்ட்லி ஃபால்ஸ்ன்னு போடுங்க, வரும். செலிமி சேனுன்னு போட்டாலும் வரும், தெலுங்குல இருக்க வார்த்தை. ஃப்ரெண்ட்லி ஃபால்ஸ்ன்னு போட்டால் வரும். அப்படி இல்லைன்னா எனக்கு ஃபோன் பண்ணுங்கள். நம்மளோட சேனலில் எனக்கு ஃபோன் நம்பர் இருக்குது, ஃபோன் பண்ணுங்கள். எப்படி வரணும்னு சொல்கிறேன். மழை வந்த டைமில், நல்ல மழை காலத்தில், அதாவது ஒரு ஆகஸ்ட்டுக்கு அப்புறம் ஜூலை ஆகஸ்ட்டுக்கு அப்புறம் அந்த டைமில் வருவோம். நம்ம வந்து சூப்பராக இன்னொரு வீடியோ போடுவோம். ஓகேவா? நன்றி ஃப்ரெண்ட்ஸ், பாய். வாழ்க்கையில் இந்த பணத்தை மட்டுமே தேடி ஓடுறாங்கல்ல, அவங்க என்னத்தை எடுத்துகிட்டு போவாங்கன்னு தெரியல. யாருமே எதுவுமே எடுத்துகிட்டு போகிறதில்ல. இங்கே சம்பாதிச்சு எல்லாமே இங்கேயே விட்டு தான் போகணும். இருக்கிற வரைக்கும் சந்தோஷப்பட்டு வாழ்ந்து இயற்கையை பார்த்து ரசித்து அனுபவித்து வாழ்கிறது தான் நமக்கு வந்து லாபம். வேறு ஒன்றுமே இங்கேருந்து எடுத்துகிட்டு போகிறதுக்கு ஒன்றுமே லாபம் இல்லை. இந்த பூ உலகத்தில், பூ வாழ்க்கையில் நம்ம பிறந்தோம். இயற்கையை ரொம்ப சந்தோஷமாக அனுபவிக்கிறோம். அப்படியே வந்து நம்ம அண்ணன் விஜய் சேதுபதி போவார்ல, தானே தானே, அப்படியே தானே தானேன்னு போயிட வேண்டியதான். அதான் வாழ்க்கையோட தார்ப்பம் இதுதான். எங்கள் மிஸ்ஸஸ் தான் சொல்லுவாங்க அடிக்கடி. இந்த அட்வைஸ் பண்ணுவாங்கள நிறைய பேர், குறை சொல்கிறாங்கல்ல, வாழ்க்கையில் இப்படி இரு அப்படி இரு, சம்பாதி, ஒரு பறவை பறக்க எவ்வளோ அழகாக இருக்கு அப்படின்னு குறை சொல்லிட்டே இருப்பாங்கல்ல. நம்மளை வந்து குற்ற உணர்ச்சிக்குள்ளே ஆக்கிட்டே இருப்பாங்க. அவங்களுக்காக எங்கள் வீட்டுக்காரம்மா ஒரு டைலாக் சொல்லுவாங்க, அடிக்கடி சொல்லுவாங்க, குறை சொல்ல தெரிஞ்சவங்களுக்கு வழி சொல்ல தெரியல. ஆமாம், இது உண்மை. குறை சொல்ல தெரிஞ்சவங்களுக்கு வழி சொல்ல தெரியலையா? குறை சொல்ல தெரியுமா எல்லாருக்கும், ஆனால் வழி, ஒரு நல்ல வழியை சொல்கிறதுக்கு யாருக்கும் தெரியாது. ஒரு உதவி பண்ணுறதுக்கு யாருக்கும் மனசு வராது. ஸோ குறை சொல்கிறவங்க சொல்லிட்டே தான் இருப்பாங்க. நம்ம வந்து நம்ம வாழ்க்கையை என்ஜாய் பண்ணணும், ஒரு வாழ்க்கையை அனுபவிக்கணும், இயற்கை சுற்றி பார்க்கணும். ரொம்ப மூச்சு வாங்குது எனக்கு. கொஞ்ச நேரம் தண்ணி குடிப்போம். இங்கே ஒரு ஃபேமிலி இருக்காங்க, அவங்கள வந்து பேட்டி எடுப்போம். உங்கள் பேர் சொல்லுங்கள், உங்கள் பேர் சொல்லுங்கள். யோகேஷா? எங்கே படிக்கிறீங்க? சூப்பர். ஹாய் வெங்கடேஷ் ப்ரோ. ஹாய். பாப்பா பேர் சொல்லுங்கள். பாப்பா ஹேமானிகா. சாரி, வைஷ்ணவி பிரியா. பெரிய பாப்பா ஹேமானிகா வைஷ்ணவி பிரியா. ஹாய் குட்டீஸ். ஹாய். நீங்கள் போய் உட்காருங்க. ஹேமானிகா வைஷ்ணவி பிரியா. உங்களை நான் பார்த்துருக்கேன், ரொம்ப வருஷம் ஆச்சு. நான் மறக்கல. பேச அப்படியே அந்த சிரிக்கிற முறை அப்போ அப்படியே பஸ் ஸ்டாண்டில் பார்ப்பேன். தேங்க்யூ. ஆமாம், கரெக்ட். இப்போ பாட்டுக்கே நான் ஹாய் சொல்லிட்டு போவேன். கரெக்ட். சரி ப்ரோ. தேங்க்யூ. ஆஃப்டர் ஓகே லாங் டைம். ஆமாம், இன்னொரு நாளைக்கு வந்தால் நான் வீடியோ எடுத்து போடுறேன், உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ரொம்ப தேங்க்யூ. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மழை வரப்போகுது. சீக்கிரம் கிளம்ப, ஏன்னா கேமராலாம் வச்சுன்னுக்குறோம். ப்ளஸ் ஒரு இடத்துக்கு போகணும். ப்ரோ தண்ணி இல்லை ப்ரோ, வாட்டர் ஃபால்ஸில். ஆமாம், தண்ணி இல்லை தான். ஆமாம், சும்மா போய் பார்த்துனா பார்த்துட்டாங்க. நானும் அப்படி வீடியோ எடுக்க போனேன். ஹாய் சொல்லுங்கள் ப்ரோ. ஹாய். உங்கள் பேர் சொல்லுங்கள். கார்த்திக் ராஜா. உங்கள் பேர் ப்ரோ? ஐஸ்குமார். ஹாய். ஓகே, என்ன சேனல் நீங்கள்? ஜிப்சி கமல். பாருங்க ப்ரோ, போடுங்க, வீடியோ போடுறோம் பாருங்க. அவ்வளோதான், முடிச்சுட்டு ரிட்டர்ன் போயினுக்கிறேன். ரிட்டர்ன் போயிட்டுருக்கீங்களா? ஓகே. ஆக்சுவலாக மழை வர்ற மாதிரி இருக்குது, சீக்கிரம் போகணும். நானும் ஒரு இடத்துக்கு போகணும், டைம் ஆயிடுச்சு. அதுவும் வந்து நம்ம எப்படி வந்தோன்னா, ஒரு ஊர், ஒரு கோவிந்தப்பள்ளின்னு ஒரு ஊர். அந்த ஊர் வரையும் நம்ம ஆட்டோவில் வந்துட்டோம், ஷேர் ஆட்டோவில். அதுக்கப்புறம் லெஃப்ட் கேட்டு வந்தோம் இல்லையா, திரும்ப கோவிந்தப்பள்ளி வரையும் நம்ம வந்து அங்கே லெஃப்ட் கேட்டு தான் போனோம். அதனால் மலைக்கு முன்னாடி சீக்கிரம் போயிடணும். அங்கே போய் நம்ம ஷேர் ஆட்டோ பிடிச்சிப்போம். நம்ம கூப்பிட்டு அந்த பசங்களும் வந்து முன்னாடி போயிட்டுருக்காங்க. வாங்க போவோம். அங்கே பேசினார்ல பிரதர் வெங்கடேஷ், அவங்க வந்திருக்காங்க போல், கர்நாடகாவிலே. ஆடு அழகாக இருக்குது, வீடியோ எடுப்போம். மணி பாருங்கள். இது வந்து என்னென்னா
தெரியாமல் மேய போயிடும், அதனால கட்டுவாங்க, தொலைஞ்சிடும். கொஞ்சம் பாருங்கள் பம்பு செட்டு. இது இதே மாதிரி குட்டி தொட்டியா? தொட்டியா? தொட்டி பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், பம்பு செட்டு கிட்ட என்ன அருமையாக இருக்குது. அதான் அந்த டேம் கிட்ட போவோம், நம்பி கூப்பிட்டு போகிறோம். அந்த டேம் கிட்ட போயிட்டு பார்த்துட்டு நம்ம டைமில் வீட்டுக்கு போயிடும். வயலில் தண்ணி வந்துட்டு நல்லா இருக்கு டேம். இந்த டேம் நிறைஞ்சாதான் அந்த ஃப்ரெண்ட்லி ஃபால்ஸுக்கு தண்ணி ஃப்ரெண்ட்ஸ். ஆக்சுவலாக மழை வர்ற டைம் ஆச்சு, மழை வந்துட்டு இருக்கு. நானும் ஒரு இடத்துக்கு அர்ஜென்ட்டாக போகணும், இருந்தாலும் இதை பார்த்துட்டு போயிடுவோம். இந்த ஒரு டேமை காட்டுற பாருங்க, அழகான டேமு. இப்போ காட்டுற பாருங்க, இது நிறைஞ்சுதான் அந்த ஃபால்ஸில் தண்ணி போகும். பாருங்க ஒரு பம்பு செட்டு, ஆற்றுலேருந்தே தண்ணி எடுக்கிறதுக்காக ஒரு பம்பு செட்டு. சின்ன ஒரு அணை, இந்த அணையிலேருந்து இந்த அணை நிறைஞ்சுதான் நமக்கு வந்து வாவ் அந்த பம்பு செட்டு தண்ணி எடுக்கிறதுக்கு இந்த பைப்பு. குரங்கெல்லாம் பாருங்க, குரங்கெல்லாம் பாருங்க, அப்படியே உணவு தேடி வந்திருக்கு. ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருக்குது இடம்லாம். బాగుంటుంది. ఇంకా ఇంకో రోజు పోతాం ஃப்ரெண்ட்ஸ். இன்னொரு இடமும் இருக்கான், அது இன்னொரு நாளைக்கு போவோம். தம்பி வந்து இன்னொரு நாள் லீவில் இருக்கும்போது சொல்கிறேன்னு சொல்லிக்கிறான். இந்த இடத்த விட்டு வர்றதுக்கே எனக்கு மனசு இல்லை. இங்கே பாருங்க பச்சை பசேல்னு புல்வெளிங்கள்லாம் இருக்குது, ரொம்ப பியூட்டிஃபுல்லாக புல்லெல்லாம் இருக்குது பாருங்க, பச்சுன்னு ரொம்ப அழகாக இருக்குது. ஒரு ஃபேமிலியாக வந்தால் ஒரு உட்காந்துன்னு ஒரு பிக்னிக் பண்ணுறதுக்கு ரொம்ப அழகான இடம், பீஸ்ஃபுல்லாக. వావ్ సూపర్ సైకిల్. ఏం నీ పేరు? శ్యామ్. సూపర్. ఏం పేరు? శ్యామ్ సుందర్. శ్యామ్. హాయ్. బాయ్ బాయ్. బాయ్ బాయ్. మీ తమ్ముడా? నీ పేరు తారక్, వాని పేరు? బాబు. బాబు. తారక్ బాబు. సూపర్, వెరీ గుడ్. హాయ్. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், கிளம்புறோம். தாரக்கு கூடங்க வீடியோ. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், கிளம்புறோம். பசங்களாம் வந்துட்டு இருக்காங்க. தாரக்கு, நீ பேர் என்ன? பாஸ்கர். அப்படி தெரிஞ்சுக்கிறா అందరూ எல்லாரும் பசங்க கூட வந்துட்டு இருக்காங்க. நம்ம ஃப்ரெண்ட்ஸு, குட்டி ஃப்ரெண்ட்ஸ், లిటిల్ ఫ్రెండ్స్. ఏం పెట్టలేదు అంగడి ఉందే నువ్వు పొద్దున తీసుకోరా, పర్లేదు. காசு கொடுத்து ஏதாவது வாங்கி வேணாம், சாப்பிட்றதுக்குன்னா வேணான்றான். வாங்கிக்க பரவாயில்ல, எதனா తీసుకుంటారు. எனக்கும் வேணும் எதாவது சாப்பிட்றதுக்கு. எதுவும் இல்லையா? ஏடு தூரமா செவ்வாப்பழம் போ. ஹாய். சரி, பசங்களை அப்படியே கூப்பிட்டு போயிட்டு ஏதாவது வாங்கி சாப்பிட்டு, இங்கே ஏதோ ஏதோ இருக்குதான், அதுதான் அதெல்லாம் சாப்பிடக்கூடாது, அதனால அதுதான் இருக்குன்றாங்க. வேற ஏதாவது ஜிப்சி கமல்குட்டி, ஜிப்சி GYPSY, జిప్సీ కమల్. అవును, ఛానల్ పేరు. వీడియో వేస్తాను చూడండి, ఓపెన్ చేసి. సాటర్డే వేస్తాను. బాయ్. శనికాలమ్మ, శనివారం వేస్తాను. ఊరికే వీడియో తీసి. சூப்பராக இருக்கு இந்த ஊர். போயினாடா அங்கடிக்கு? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பசங்க பார்த்தீங்கன்னா என்ன அனுப்பி விட்டுட்டும் பெரிய மனசு இல்லாமல் மெயின் ரோடு வரையும் வந்துட்டாங்க. அவங்க ஊர்லேருந்து மெயின் ரோடு ரொம்ப தூரம், இருந்தாலும் வந்துட்டாங்க. இந்த தூரம் வச்சுரா? தேங்க்யூ ஸோ மச். నేను లిఫ్ట్ అడిగి వెళ్ళిపోతా, ఒక అన్న వస్తాడు, లిఫ్ట్ అడిగేసి వెళ్ళిపోతా. ఫ్రెండ్స్, యాక్చువల్గా
பஸ்ஸுக்கு வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். இது இப்படி ஆக்சுவலாக இந்த பக்கம் ஏதாவது பஸ்ஸு லேட்டாக வரும், ஷேர் ஆட்டோ ஏதோ வரும், இல்லை பைக்கில் ஏதாவது லிஃப்ட் கேட்டு தான் போகணும். இது ஆக்சுவலாக தமிழ்நாட்டு ரூட். இது தமிழ்நாட்டுக்கு வந்து இப்படி வரும், இப்படி ஆந்திராவுக்குள்ளே போகும். வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். அப்புறம் அழகான ஒரு பஸ் ஸ்டாப்பு. ஏதோ அரசியல் பாலாறு ஏதோ பேருங்களாம் எழுதுறது எல்லாம் கிறுக்கி வச்சுருக்காங்க. ப்ளஸ் அந்திரினிவா பாலாறு ப்ராஜெக்டு அப்படின்னு போட்டிருக்காங்க. ஒரு இந்த மலைவாழ் கிராமத்தில் ஒரு அழகான ஒரு பஸ் ஸ்டாப்பு. ஒரு பைக் வருது, ஆனால் டபுள்ஸ் வர்ற மாதிரி இருக்குது. பார்க்கலாம். ஒரு பஸ்ஸு வருது, இப்போ தான் போகுது. இந்த பஸ் வந்து ஆக்சுவலாக வீரநமலைன்ற ஊருக்கு போயிட்டு திரும்ப வரணும். இது எவ்வளோ நேரம் ஆகுமா தெரியலையா? ஹாய் சொல்லுங்கள். உங்கள் பேர் வந்து முருகேஷா? ஓகே ஓகே, நன்றி. உங்களை சந்திச்சது ரொம்ப சந்தோஷம் ப்ரோ. பார்ப்போம். ஒரு அண்ணன் வராரு, லிஃப்ட் கேட்டு போகிறேன் நான். பாய் ப்ரோ. இந்த பிரதர் பேர் பாஷா. இவர் தான் வந்து கடைசியில் அந்த கோவிந்தப்பள்ளி வரைக்கும் ட்ராப் பண்ணார். அவர் ஊரை தாண்டி ட்ராப் பண்ணார். ஃப்ரெண்ட்ஸ், ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா வடை வாங்கினோம், வடை போண்டா. கோவிந்தப்பள்ளியில் ஒரு கடையில் வாங்கி சாப்பிட்டுட்ருக்கோம். அண்ணா குப்பாண்ணா நல்லா இருக்கு. பணியாரம் சுட்டுட்ருக்காங்க, ப்ளஸ் போண்டாவோட வாங்கி சாப்பிட போகிறோம். ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்க, ஆந்திராக்குள்ள தமிழ்நாடு நியூஸ் பேப்பர், தமிழ் நியூஸ் பேப்பர். ஏன்னா பார்டர் பக்கம் எல்லாம் தமிழ் படிப்பாங்க. ஃபைனலாக ஒரு ஆந்திரா பஸ் ஏறிட்டோம். குப்பம் டவுனுக்கு போகுது. இது இவரோட பேரு ஹரி. இவர் கடப்பாலேருந்து ஃப்ரெண்டை பார்க்க வந்திருக்கேன்னு சொன்னோம். நம்ம பார்த்தீங்கன்னா கோவிந்தப்பள்ளி என்ற ஒரு ஊர்ல பஸ் ஏறணும். கோவிந்தப்பள்ளியில இருந்து குப்பம் டவுனுக்கு இந்த பஸ் போகுது. அங்க இறங்கிட்டு நம்ம வீட்டுக்கு போயிடுவோம். வீட்டுக்கு வந்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். சூடான பிரியாணி காத்துட்டு இருக்கு, வாங்க சாப்பிடலாம். இது வரைக்கும் வீடியோ பார்த்ததுக்கு நன்றி. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். வணக்கம்.